மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாச வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். நேற்று முன்தினம் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நடைபெற்று நேற்று இரவு திக்விஜயம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று அதிகாலை திருக்கல்யாண மேடையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மணக்கோலத்தில் எழுந்தருளினர். நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்திலே இப்பொழுது சொக்கநாத பெருமானவர் மீனாட்சி அம்பிகைக்கு மங்கள நான்கூட்டும் திருமங்கலதான வைபவானது நடைபெறுகிறது. ஓம் சுமங்கலி ரியம் மதுர்மாகும் சமேதபத்யதா சௌபாக்யமஸ்தேரத்வாயாதா சந்திவரேதன இமாம் சமீக்ரமேத்தஸ்வபத்ராஜம் சுபகாங்கர சந்த்வாசிஞ்சாமி யதுஷா பிரஜாமாயுர்தனஞ்ச शोभन शोभमान कल्याण मांगल्य धारण मुहूर्त शुभ मुहूर्त स्थिति भवन्तो महान्तो अनुगृह्णन्तु शुभ मुहूर्तोस्तु. தொடர்ந்து திருப்பரங்குன்ற முருகப்பெருமானும் பவளக்கனிவாய் பெருமாளும் மேடையில் எழுந்தருளினர். இதையடுத்து கன்னிகாதானம் செய்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. இறுதியாக வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி அம்மனுக்கும் பிரியாவிடை அம்மனுக்கும் வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருந்த மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது தம்பதிகள் மஞ்சள் சரடுகளை அணிந்து கொண்டு வழிபட்டனர். ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்ததால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண வந்திருந்த பக்தர்கள் தங்கள் வீட்டு விழாவாக இதை பார்ப்பதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். சாதாரண மனுஷன் எல்லாருமே டிவில பார்த்திருக்கலாம் உலக அளவில். ஆனா எங்க மாதிரி ஒரு 10,000 மக்கள் நேர்ல அம்பாளை தரிசனம் பண்றது, திருக்கல்யாண வைபவத்தை பாக்குறது அப்படின்றது கட்டாயமா என்னோட பிறவி பலனா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் தாயாரையும் சொக்காவை தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல அரேஞ்ச்மெண்ட், நீட்டா உட்கார்ந்து பார்த்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல சௌகரியமா உட்கார்ந்து பார்த்தோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரையில இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம் இவ்வளோ வருஷத்துல. மதுரையில ரொம்ப வருஷமா நாங்க இருக்கோம். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மீனாட்சி கல்யாணம் பாக்குறோம். இது நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டது. பட் இன்னைக்கு நடந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மீனாட்சியும் சுந்தரேஸ்வரனும் பார்க்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். இது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் சார். இது அம்மனுக்கு கல்யாணம் ஆகிறப்போ நமக்கும் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்றப்போ ரொம்ப ஃபீலிங், எமோஷனலான ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபீலிங் சார். இது ஒரு உண்மையிலேயே நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுறப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ அதில் நம்மளும் கலந்துக்கிறப்போ இன்னொரு எக்ஸைட்மெண்டா இருக்கு கொஞ்சம். இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ வெக்கையிலையும் மக்கள் இவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் ஒன்று கூடி, முக்கியமா எங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் மீனாட்சியுடைய அருளை பெறுறதுக்காகவும் வெவ்வேறு ஊர்கள்ல இருந்தும் நாங்க வந்திருக்கிறோம். மதுரை பெண்களுக்கு மீனாட்சிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் இங்க வந்துருவாங்க. மீனாட்சிக்கு கழுத்துல தாலி ஏறும்போது நாங்க எங்க கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்திலையும் அதுல உள்ள மஞ்சள் கயிறை தங்கத்துல தான் போட்டுக்கிறோம். அதுல உள்ள அந்த காசு குண்டு அதெல்லாம் மாங்கல்யத்துல அந்த மஞ்சள் கயிறை சேர்த்து மாத்தி கட்டிக்கிறது. மீனாட்சிக்கு எங்களையும் ஒரு மீனாட்சியாவே நினைச்சு நாங்க அதை பண்றது இந்த மதுரை மக்களுடைய நம்பிக்கை. திருவிழாவுக்கு எல்லாரும் இந்த சொந்தக்காரங்க நம்ம வீட்டில் எப்படி ஒரு விசேஷம் நடக்குமோ அதே மாதிரி நினைச்சுதான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அவங்கவுங்க வீட்டில் எல்லாரும் சொந்தக்காரங்கள 10 நாளாவே வந்துடுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம். ஆயிரங்கால் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அழகாக பொண்ணு ஊஞ்சல் ஆடும் கண்காட்சி, மீனாட்சி ஆடும் கண்காட்சி.